ஓகே. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஸோ நேத்தே சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாவே எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அனிமேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ கொஞ்சம் நெறையா என்னன்னா அனிமேஷன்ஸ் யூஸ் பண்றப்போ வழக்கமா யூஸ் பண்ற ஸ்டைல்ஸ்லாம் விட இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. முடிஞ்ச அளவுக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். ஓகே. டவுட் வந்தா கேளுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மவுஸ் ஹாவ் அ டிரான்சிஷன் எஃபெக்ட். இன்னைக்கு ஃபுல்லா என்ன மேக்ஸிமம் எஃபெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மவுஸ் போய் ஹவர் ஆச்சுன்னா அந்த பட்டன் எப்படி ரியாக்ட் ஆகணும், என்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு இதான் பார்க்க போறோம். அது வந்து பார்க்க சிம்பிளா இருக்கும் அந்த எஃபெக்ட். பட் ஆனா அதுக்கு நம்ம பின்னாடி ஒரு நிறைய செட் ஆஃப் லைன்ஸ் கோட் எழுதுற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே. சோ அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அப்படிதானே? சோ ஒரு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். நம்ம போய் ஹவர் பண்ண உடனே பின்னாடி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஃபுல்லா கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேவ் பார் பார்க்கும்போது பார்த்திருப்போம். நினைவு இருக்கா உங்களுக்கு? ஞாபகம். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க திருப்பியும் பார்க்கலாம். ஓகே. அதேதான் அங்க குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஹவர் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் ஃபில் ஆகணும். அத வந்துட்டு இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ்ல நம்ம நேத்தே பார்த்துட்டோம் அப்படிதானே இந்த எக்ஸாம்பிள். ஸோ ஒரு கலர் வந்து ரெட்ல இருந்து எல்லோவா மாத்துறது எப்படி அப்படி சொல்லிட்டு கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். அத குடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த எஃபெக்ட் நம்ம பார்த்துட்டோம். சோ இங்க இப்ப இந்த கோட்ல பாத்தீங்கன்னா, இதுல என்ன குடுத்துருப்பாங்கன்னா, வெப் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா நேத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்? இந்த ஸ்டாண்டர்டான இந்த சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணோம். சோ அட் கீ ஃப்ரேம்ஸ் மை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டர்டான இந்த சின்டாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதுவே நமக்கு ஒர்க் ஆச்சு. அப்படிதானே? சோ இந்த எஃபெக்ட் நீங்க வீட்ல போய் நேத்து பண்ணி பாத்தீங்களா? ஒர்க் பண்ணி பார்த்தேன் மேம். ஓகே ஓகே. சோ உங்களுக்கும் ஒர்க் ஆச்சு அப்படிதானே? நம்ம நார்மலா இந்த அட் கீ ஃப்ரேம்ஸ் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணப்போ. ஒர்க் ஆச்சு. ஓகே. இந்த வெப்கிட் வந்து எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் ஓல்டு ப்ரௌசர்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அது வந்து இது சப்போர்ட் பண்ணாது. சோ மாடர்ன் ப்ரௌசர்ஸ் எல்லாம் இது சப்போர்ட் ஆகும். சோ வெறும்னா நம்ம கீ ஃப்ரேம்ஸ்ன்னு மட்டும் குடுத்தாலே சப்போர்ட் ஆகும். சோ சில ஓல்டு ப்ரௌசர்ஸ் இது சப்போர்ட் பண்ணாது. சோ அதனால இங்க வந்துட்டு அட் வெப்கிட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம ஸ்டாண்டர்ட் சின்டாக்ஸே பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு குடுத்துருக்காங்க. சோ நம்ம இத ஆல்ரெடி பார்த்ததுதான். அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இன்னைக்கு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நேத்து வந்துட்டு எந்த எக்ஸாம்பிளுமே பிபிடில இல்ல. நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காண்டி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு சொல்லி தந்தேன். அதனால அவங்க இன்னைக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸோட பிபிடில குடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. நமக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம பட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வேணா இத பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இதுதான் வந்துட்டு இந்த மெயினா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து அனிமேட்டட் பட்டன்ஸ். எப்படி எப்படிலாம் ஒரு பட்டன் அனிமேட் ஆகுது. சோ இது வந்து ஒரு வீடியோ அட்டாச் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றாங்க. ஓகே. கிளிக் பண்ண உடனே அந்த பட்டன் எப்படி ஆகுது? கீழ மூவ் ஆகுது. கலரும் சேஞ்ச் ஆகுது. சோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி மூவ் ஆகுறதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து எப்படி எஃபெக்ட்லாம் கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஓகே. இதுக்கு பேர் பிரஸ்ட் எஃபெக்ட். ஓகே. சோ இந்த அனிமேட்டட் எஃபெக்ட் ஒண்ணு பார்க்க போறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு பட்டன். ஓகேவா? சோ இந்த பட்டனுக்கு வந்துட்டு என்னன்னா, சோ இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் வரணும். சோ அத ஹவர் பண்ண உடனே. ஓகே. ஹவர் ஆனப்போ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் வரணும். ஓகேவா? நான் திருப்பி வீடியோ ப்ளே பண்றேன். சோ ஹவர் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் மாதிரி வருதா? சோ இந்த ஆரோ மார்க் மாதிரி வரணும். எடுத்த உடனே அதோட ஆரோ மார்க் போயிடணும். சோ இந்த மாதிரி எஃபெக்ட் தான் நம்ம கொண்டு வர போறோம். ஓகே. ஸோ இப்ப என்னன்னா,
இந்த இதுல யூஸ் பண்றோம் இல்லையா? இந்த இதுல யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலா படிச்சதுக்கும் இந்த இடத்துல இந்த கன்டென்ட், ஆஃப்டர்ன்னு ஒண்ணு படிப்போம். சோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புதுசா இருக்கும். ஈஸி தான். சோ கொஞ்சம் புதுசா இருக்கும். சோ அத குடுத்து பாத்துக்கணும். இங்க டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? சோ இந்த டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, அந்த எலமெண்ட் ஓகே. இந்த பட்டனுக்குள்ள இந்த எலமெண்ட் இருக்கு. சோ, அது உள்ள அது எப்படி ஒழுங்கா டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சோ, ஒழுங்கா அந்த பட்டனுக்கு இல்லை. அதாவது பட்டனுக்குள்ள ஒழுங்கா அந்த இது அந்த எஃபெக்ட் வந்து அனிமேஷன் எஃபெக்ட் வந்து ஸ்பேனுக்குள்ள குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஹவர் குடுத்துருக்கோம் இல்லையா? சோ, அது வந்து எப்படி வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறது அதுக்கு தான் வந்து டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. சோ, அதனால இங்க டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் குடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்கு, பொசிஷனு இதெல்லாம் வந்துட்டு நார்மலா நம்ம சின்னதா பண்ணும்போது நமக்கு புரியும். பெருசா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, சோ நமக்கு கன்ஃப்யூஷன் வரும். ஓகேவா? என்ன டிஸ்ப்ளே யூஸ் பண்றது? என்ன பொசிஷன் யூஸ் பண்ணுது? அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு டிஸ்ப்ளே அண்ட் ஒவ்வொரு பொசிஷன் குடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ஒர்க் ஆகுதா? இது ஒர்க் ஆகுதா? அப்படின்னு குடுத்து ட்ரை பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? சோ இங்க டிஸ்ப்ளே இன்லைன் ஸ்பேன் பிளாக் டேக் ஸ்பேன் டேக்னா இருக்கு சகோ. ஸ்பேன் டேக்னா ஒண்ணும் இல்ல. அது வந்துட்டு எப்படின்னா, ஒரு இப்ப நீங்க நார்மலா பட்டன் குடுத்து இங்க ஹவர்ன்னு குடுத்திருப்பீங்க. எப்போதும் நம்ம அப்படித்தானே குடுப்போம். அந்த பட்டனுக்குள்ள உள்ளத நார்மலா ஹவர்ன்னு குடுத்திருப்போம். ஸ்பேன் டேக் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு எலமெண்ட்ட ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த பட்டன்ல உள்ள இந்த ஹவர மட்டும் நான் ஸ்டைல் பண்ணணும். ஓவரால் பட்டனே எனக்கு வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஹவர் அத மட்டும் நான் ஸ்டைல் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஸ்பேனுக்குள்ள குடுத்தா, நம்ம அந்த ஸ்பேன மட்டும் ஆக்சஸ் பண்ணி, நம்ம அத வந்து ஸ்டைல் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு பேராகிராஃப் டேக் ஒரு 10 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 லைன் இருக்கு. அதுல நடுவுல உள்ள ஒரு லைன் மட்டும் அதுல வந்து நடுவுல வந்துட்டு எவ்ரி ஒன் ஒரு லைன் இருக்கு. அந்த ஒரே ஒரு லைன மட்டும், அந்த ஒரே ஒரு வேர்ட மட்டும் எனக்கு அது கலர் சேஞ்ச் பண்ணி வேணும் அப்டின்னா, இந்த பேராகிராஃப் மொத்தத்தையும் எழுதிட்டு, அந்த வேர்டுக்கு மட்டும் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாரி ஒரு எலமெண்ட்க்கு மட்டும் வேணும்னா நம்ம ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே. அதான் ஸ்பேன் டேக். ஓகேவா? சோ அத யூஸ் பண்ணி இங்க பண்ணியிருக்காங்க. சோ நம்ம பண்ணுவோம். நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இதா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அண்ட் தென் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 2, 3 பட்டன் நீங்க படிச்சுட்டு, நீங்க வந்து பண்ணி பாத்துருங்க. ஓகேவா? உடனே பண்ணி பாத்துருங்க. அதுக்கடுத்து நம்ம 4த் ஒன் பார்க்கலாம். ஏன்னா, எல்லா பட்டனையும் நான் ஒரேடிக்கா சொல்லிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணாமலே இருந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிரும். சோ அதனால இந்த 3 பட்டன் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்காது. இது கொஞ்சம் ஈஸி தான். மத்தத கம்பேர் பண்ணும்போது. 4த் ஒரு பட்டன் இருக்கு. ஓகேவா? அந்த விக்கிள் பட்டன் ஒண்ணு இருக்கு. சோ இந்த விக்கிள் பட்டன் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ரொட்டேட் ஆகுற மாரி ஒரு ஒரு எஃபெக்ட் குடுக்குதா? சோ அந்த மாதிரி ரொட்டேட் ஆகுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணுங்கும்போது, சோ அந்த பட்டன் வந்து கொஞ்சம் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாறி அதிகமாவே அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பட்டன் அண்ட் தென் இந்த பட்டன் அண்ட் தென் இந்த பட்டன். இத மட்டும் நான் சொல்லிருந்தேன். அத நீங்க பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா நம்ம அந்த விக்கிள் பட்டன லாஸ்ட்டா பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ நம்ம இந்த பட்டன் பார்த்தோமா? சோ இந்த மாரி ஒரு ஆரோ மார்க் மாரி வர்ற ஒரு பட்டன் பார்த்தோமா? இன்னொரு பட்டன் இருக்கு. ஓகே. இந்த பட்டன். ஓகே. இந்த பட்டன்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இந்த வீடியோ ப்ளே ஆகும். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்றோம். ஒரு 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 ஃபிளாஷ் லைட் மாரி அடிச்சுட்டு போச்சா? ஒரு ஒரு எஃபெக்ட் வந்துச்சா? ஓகே. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். இது பேரு தான் ரிப்பிள் எஃபெக்ட். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரிப்பிள் எஃபெக்ட் வர்றதுக்கு ஒரு செட் ஆஃப் கோடு. ஓகேவா? சோ இதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெறையா புதுசு புதுசா இங்க பாருங்க 300%, 350%லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். சோ ஏன் அதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்டின்னா, அது நம்ம கோட் வரும்போது நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. சோ இந்த 3 பட்டன மட்டும் நம்ம இப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கிள் பட்டன் ஜஸ்ட் நான் சொல்லிருந்தேன். ஓகேவா? சோ ஜஸ்ட் என்னன்னா, இப்ப நம்ம இந்த பட்டன வந்துட்டு இது பண்ணும்போது இங்க ரொட்டேட் ஆகுதா? ஓகே. இந்த மாதிரி ஒரு ஷேக் எஃபெக்ட் அதான் விக்கிள். சோ அந்த விக்கிள் எஃபெக்ட் வர்றதுக்கு செட் ஆஃப் கோட் எழுதியிருக்காங்க. சோ அத வந்து கீ ஃப்ரேம்ஸ் வச்சு ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ரொட்டேட் பண்ணி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இது வந்துட்டு விக்கிள்.
நெக்ஸ்ட் வந்துட்டு இத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு போலாம். உங்களுக்கு ஓகே, உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு நான் கேட்கிறேன். இந்த மூவிங் ரெக்டாங்கிள், அப்புறம் இந்த கலர் சேஞ்ச் ஆகுறது, இதெல்லாம் ஒன்ஸ் அகைன் பார்க்கணுமா? இல்ல டைரக்ட்டா பட்டனுக்கே போயிரலாமா? இதெல்லாமா ஓகே தான் மேம். பட்டன் சொல்லிக் கொடுங்க. ஓகே. பட்டனே சொல்லுவோம். ஓகே, ஓகே. சோ பட்டனே நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இது இருக்கட்டும். சோ வந்து நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஒரு டிப் வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த நார்மலா நம்ம இந்த டிப்ல எப்படி எழுதுவோம்? ஒரு டிப்ல ஒரு பட்டன் வச்சிருக்கேன். பட்டனுக்கு வந்துட்டு ஹவர்ன்னு நேம் குடுக்குறேன்னு வச்சுக்குவோமே. ஹவர் நேம் குடுக்குறோம். இந்த மாதிரி தான் வச்சிருப்போம். அப்படிதானே? சோ எனக்கு இப்ப என்னன்னா, சில ஸ்டைல் இதுல நான் சில ஸ்டைல்ஸ் வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? அந்த ஸ்டைல்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு இந்த ஓவரால் அந்த பட்டன் அந்த பாக்ஸுக்குலாம் அப்ளை ஆக வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஹவர்ங்கிற அந்த வேர்டுக்கு மட்டும் அப்ளை ஆகுற மாரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நான் ஸ்டைல் யூஸ் பண்ணுவேன். அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த ஹவர மட்டும் ஒரு ஸ்பான் டேக் குள்ள குடுத்துக்கிறேன். ஓகேவா? குடுத்துட்டு நம்ம பண்ணுவோம். ஓகே. ஹவர மட்டும் ஒரு ஸ்பான் டேக்ல குடுத்து பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பட்டனுக்கு வந்து பட்டன் வந்துட்டு இப்ப எப்படி இருக்கும் அப்டின்னா, இனிஷியலா எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும்? பட்டன் இந்த மாரி பிரிண்ட் ஆயிருக்கும். சோ நம்ம வழக்கம் போல அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி, அத கொஞ்சம் நீட்டா மாத்திட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். சோ அதுக்கு வந்துட்டு ஓவரால் பட்டனுக்கே எனக்கு அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணணும். சோ அதனால டாட் பட்டன் சொல்லிட்டு இந்த கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துடலாம். பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு என்ன கலர் குடுக்கலாம் அப்டின்னா, ஆரஞ்சு கலரே குடுப்போமா? நம்ம ஆரஞ்சு தானே பார்த்தோம். ஓகே, ஆரஞ்சே குடுத்துடலாம். ஆரஞ்சு கலர் அண்ட் தென் அதோட பார்டர் வந்துட்டு எனக்கு வேண்டாம். சோ பார்டர் வந்துட்டு நன் நன் குடுத்துருந்தேன். ஓகே, நன். ஓகே, பார்டர் வந்து எனக்கு நன். அடுத்து வந்துட்டு பேடிங் வந்துட்டு 20 பிக்சல் பேடிங் குடுத்துக்கிறேன். அண்ட் தென் மார்ஜின் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் குடுத்துக்கிறேன். மார்ஜின் எதுக்கு குடுப்போம் அப்டின்னா, ஸோ ரொம்ப ஒட்டி இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த மாரி இருக்காம இருக்கிறதுக்காண்டி மார்ஜின் குடுப்போம். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன குடுப்போம்? கர்சர் பாயிண்டர் குடுப்போமா? ஸோ அங்க போயிட்டு கிளிக் ஆன உடனே எனக்கு என்ன ஆகணும்? ஒரு மாதிரி ஒரு ஹேண்ட் சிம்பிள் வரணுமா? ஸோ அதனால கர்சர் பாயிண்டர் குடுப்போம். ஓகே. வேற என்ன? இப்ப இத மட்டும் குடுத்துட்டு இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி இருக்கு. சோ வேற என்ன அப்ளை பண்ணுவோம் வழக்கமா? என்ன அப்ளை பண்ணுவோம் வேற பட்டனுக்கு? மார்ஜின் 0 ஆட்டோ. மார்ஜின் 0 ஹவர் ஆட்டோ. கொடுக்கலாம். ஹவர் யூஸ் பண்ணுவோம். ஆ பட் பார்டர் ரேடியஸ் அந்த மார்ஜின் 0 ஆட்டோ இட்ஸ் நாட் கம்பல்சரி. அத நீங்க வச்சுக்கலாம். சோ மெயினா பட்டன்ல என்ன பண்ணுவோம்னா பார்டர் ரேடியஸ் குடுப்போம். அப்படிதானே? அப்பதான் நீட்டா இருக்கும். ஆ சோ பார்டர் பார்டர் ரேடியஸ். பார்டர் ரேடியஸ் குடுத்துட்டேன். பார்டர் ரேடியஸ் வந்துட்டு எவ்வளவு குடுக்கலாம் அப்டின்னா, ஒரு 10 இல்ல 10 பிக்சல் குடுப்போமா? இவ்ளோ நேரம் இவ்ளோங்களா? ரொம்ப சுருங்குன மாரி இருக்கு. வேண்டாம். 5 பிக்சல் போதும். 5 பிக்சல் குடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, அந்த கலர் அதோட டெக்ஸ்ட்டோட கலர சேஞ்ச் பண்ணணும். சோ அந்த கலர் வந்துட்டு ஒயிட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸையும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சின்னதா இருக்கு ஹவர்ங்கிறது. சோ ஃபாண்ட் சைஸ் என்ன குடுக்கலாம் அப்டின்னா, ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 15 பிக்சல் குடுக்கலாம். ஃபாண்ட் சைஸ் 15 பிக்சல். அப்புறம் அதோட விட்த் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. அந்த பட்டனோட விட்த். சோ அதனால அந்த விட்த்தே என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஒரு 110 பிக்சலா? ஒரு 80 பிக்சல் குடுத்து பார்ப்போம். எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்னும் பெருசா இருக்கலாம். சோ 120 ஓகே. இந்த லெவலுக்கு இருந்தா போதும். சோ வந்துட்டு இது வந்து ஒரு 20 பிக்சல் ஆக்கிடுமா?
டிலே நல்லாதான் இருந்ததோ. ஓகே. இப்போ ஓகே. அடுத்து வந்துட்டு கொஞ்சம் பட்டன் இங்க நவுத்தி வச்சுட்டு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்னது மார்ஜின்ல இருந்து என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் வரேன். ஓகே. அடுத்து வந்துட்டு சாரி. இப்போ ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு ஷேடோ மாதிரி குடுத்துருந்தாங்க அப்படிதானே? இந்த இந்த எஃபெக்ட் தானே? இதுக்கு வந்துட்டு பாக்ஸ்க்கு வந்து ஷேடோ குடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நம்ம பாக்ஸ் ஷேடோ அப்ளை பண்ணணும். ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு அப்ளை பண்ணுவோமா? பாக்ஸ் ஷேடோ அப்ளை பண்ணலாமா? பாக்ஸ் ஷேடோ என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு நம்ம ஒரு சிமிலரா ஒரு எப்போதுமே இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவோம். 0, 8 பிக்சல் இல்ல 9 பிக்சல். அது நம்மளோட ரேஞ்ச் பொறுத்து. 9 பிக்சல் அதுக்கு வந்துட்டு ஒரு கலர் குடுக்கணுமா? ஒரு கிரே கலர் குடுத்துக்கலாமா? ஒரு கிரே கலர் குடுத்துக்கிறேன். ஷேடோ அப்ளை ஆயிருக்கா? ஒரு இல்ல இங்க 0 குடுப்போம். அப்பதான் நமக்கு வந்துட்டு அந்த பட்டன் வந்துட்டு இங்க ஏன்னா நான் இங்க ஏன் 0 8 பிக்சல் குடுத்தனாதான் இந்த சைடும் எங்களுக்கு அதாவது இந்த ரைட் சைடும் நமக்கு வந்துட்டு ஷேடோ வரும். பட் இங்க நமக்கு ரைட் சைடு ஷேடோ வர வேண்டாம். நம்ம ஜஸ்ட் இந்த ஹவரை வந்துட்டு இந்த கீழ மட்டும் ஷேடோ குடுத்தாதான் அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது அது கீழ மூவ் ஆகுறது நமக்கு தெரியும். சோ அதனால ஜஸ்ட் கீழ மட்டும் ஷேடோ குடுத்துருக்கோம். ஓகேவா? அத கொஞ்சம் நான் இறக்கிக்கிறேன். மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 200 பிக்சல் இருக்கும். மார்ஜின் ரைட்ல இருந்து 200 பிக்சல். ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அந்த பட்டன ஸ்டைல் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹவர் ஆனா என்ன எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்க குடுக்கணும். ஓகேவா? சோ எனக்கு வந்துட்டு அந்த பட்டன் ஹவர் ஆகும்போது என்ன நடந்துச்சு அங்க? பட்டன் ஹவர் ஆகும்போது அதுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆச்சா? சோ கலர் சேஞ்ச் ஆச்சு. சோ அதனால நான் அதோட கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பட்டன் ஹவர் ஆகும்போது அதோட கலர சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ டாட் பட்டன் கோலன் ஹவர். ஹவர் ஆகும்போது அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ பேக்ரவுண்ட் கலர் என்னவா சேஞ்ச் ஆகணும்? ஆரஞ்சுல இருந்து ப்ரௌனா சேஞ்ச் பண்ணிக்குமா? சரி. ஓகே. ப்ரௌனா சேஞ்ச் ஆகணும். அடுத்து வந்துட்டு பட்டன். நீங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹவர் ஆகும்போது கலர் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி அத கிளிக் பண்ண உடனே தான் என்ன ஆகணும்? அந்த அந்த பட்டன் வந்து கீழ வந்துச்சு. அப்படித்தானே? கிளிக் பண்ண உடனே ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா, நம்ம என்ன ஸ்டைல் ஐ மீன் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? இப்போ ஹவர் ஆன் மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஸ்டைல் பண்ணா ஹவர் யூஸ் பண்ணுவோம். அத கிளிக் பண்ணோனே எனக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணா என்ன யூஸ் பண்ணுவோம்? சொல்றீங்களா? ஓகே. இல்லன்னா நானே சொல்றேன். நம்ம லிங்க் படிக்கும்போது படிச்சிருப்போம். ஓகேவா? ஒரு பட்டன் கிளிக் ஆனதுக்கு அப்புறம் லிங்க் கிளிக் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணா, நான் ஆக்டிவ்னு ஒரு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படித்தானே? சோ அந்த ஆக்டிவ் யூஸ் பண்ணி அந்த பட்டன் கிளிக் ஆன உடனே எனக்கு வந்து என்ன ஆகணும்? பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது எனக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகணுமா? எல்லாமே ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. சோ அதனால ஆரஞ்சு ரெட்டா சேஞ்ச் ஆகணும்னு போட்டுக்கிறேன். ஓகே. ஆரஞ்சு ரெட்டா சேஞ்ச் ஆகணும். அடுத்து அதுக்கு பாக்ஸ் ஷேடோ குடுத்துக்கிறேன். ஓகேவா? இருக்கிற பாக்ஸ் ஷேடோவ விட கொஞ்சம் ஷேடோ கம்மியா காமிக்கும். ஓகே. இப்ப வந்து நம்ம 9 பிக்சல் பாக்ஸ் ஷேடோ குடுத்துருக்கோம். அப்படிதானே? ஆனா, இங்க எனக்கு அது கிளிக் ஆன உடனே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பாக்ஸ் ஷேடோ கம்மியாகும்போது, எனக்கு அந்த பட்டன் கொஞ்சம் கீழ இறங்குன மாரி ஒரு எஃபெக்ட் அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணும். இங்க ஆக்சுவலி நம்ம பட்டன கீழ இறக்கல, இந்த இடத்துல. ஓகே. பட்
அது இறங்குன மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. என்ன காரணம்னா, நம்ம வந்து ஷேடோவ வந்து குறைக்கிறோம். ஓகேவா? சோ அதனால தான் அந்த எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. அந்த இதுல நம்ம இந்த கிரேவையே அங்க குடுத்துக்கலாம். ஓகே. கண்ட்ரோல் சி அண்ட் தென் கண்ட்ரோல் குடுத்துருக்கேன். அ இப்போ இந்த இடத்துல என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்கு நான் ஆல்ரெடி எப்போதுமே சொல்லிட்டே இருப்பேன். டிரான்சிஷன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் குடுக்க போறோமா, அந்த எஃபெக்ட் சரி இங்க டிரான்சிஷன் வராது. மறந்துட்டேன். இங்க வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னது? ஜஸ்ட் ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்றதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அத டிரான்ஸ்ஃபார்ம நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 20 பிக்சல், ரைட்டு, லெஃப்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோமா? நம்ம 2D டிரான்ஸ்ஃபார்ம், 3D டிரான்ஸ்ஃபார்ம்ல படிச்சிருப்போம். சோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னா, டிரான்ஸ்லேட் ஒய். ஒய் ஆக்சிஸ்ல இருந்து அந்த எலமெண்ட்ட மூவ் பண்றோம். ஓகேவா? சோ இங்க இந்த எலமெண்ட் இருக்கு. தானே? இந்த எலமெண்ட்ட இதான் ஒய் ஆக்சிஸ். சோ ஒய் ஆக்சிஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த எலமெண்ட்ட கொஞ்சம் நவுத்த போறோம். சோ டிரான்ஸ்லேட் ஒய் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு நவுத்த போறோம் அப்படின்னா, ஒரு 4 பிக்சலுக்கு நவுத்திக்கிறோம். ஓகே. சோ ஆல்ரெடி ஷேடோவும் 5 பிக்சலா கம்மியாயிரும். நம்ம இங்க டிரான்ஸ்லேட் ஒய் ஆக்சிஸையும் 4 பிக்சலா இது பண்ணும்போது, அந்த எலமெண்ட் நமக்கு சின்னதான மாரி தெரியும். ஓகே. நம்ம இப்ப பண்ணி பார்க்கலாமா? அப்ளை ஆகுதான்னு. சோ ஹவர் ஆகுது. கிளிக் பண்ணா அது கீழ போகுதா? உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியுதா? சோ ஷேடோவும் இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஷேடோவ ரெடியூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷேடோவ ரெடியூஸ் பண்ணலன்னா, ஜஸ்ட் என்ன ஆகும்? இந்த ஷேடோவோட சேர்த்து அந்த மொத்த எலமெண்ட்டுமே கீழ இறங்கும். அப்ப நமக்கு வந்து ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கிடைக்காது. சோ நம்ம இப்போ ஷேடோவையும் குறைச்சு அந்த எலமெண்ட்டையும் கீழ இறக்கும்போது தான், நமக்கு என்ன ஆகுது? இப்படி ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. ஓகேவா? சோ ஹவர் ஆகும்போது கலர் சேஞ்ச் ஆகுது. கிளிக் பண்ண உடனே ஒரு மாரி ஒரு ரெட் கலரா சேஞ்ச் ஆகுது. ஓகே. இதுதான் ஒரு அனிமேஷன் எஃபெக்ட். இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இல்ல எதையாவது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? நெக்ஸ்ட் இன்னொரு பட்டன் பார்த்தோம். அந்த பட்டன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இந்த பட்டன் பார்த்தோம். அப்படிதானே? சோ இதுல என்னாச்சு? ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே ஒரு ஆரோ மார்க் மாரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து எடுத்த உடனே எடுத்த உடனே அந்த ஆரோ மார்க் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ட திருப்பி கிரியேட் பண்றோம். ஓகே. சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டன் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். பட்டன்ல நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அந்த ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும். சோ நம்ம இன்னும் இது எல்லாம் வேண்டாம். ஓகே. நமக்கு தேவையில்ல. இப்ப நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். சர்ஃபேஸ்ல. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் இப்பதான் நான் ஏன் இங்க ஸ்பேன் குடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, டாட் பட்டன் ஸ்பேன். ஓகே. ஸ்பேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹவருக்கு மட்டும் நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன். என்ன ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, கர்சர் பாயிண்டர் அந்த ஹவர கிளிக் பண்ணும்போது, ஹவருங்கிற அந்த லெட்டர கிளிக் பண்ணும்போது எனக்கு மவுஸ் எப்படி இருக்கணும்? ஒரு மாரி அந்த ஹேண்ட் சிம்பிள் எனக்கு வந்துட்டு அப்ளை ஆகணும். அதே டைம்ல அங்க என்ன நடந்துச்சுன்னா, இந்த எலமெண்ட் கொஞ்சம் மூவ் ஆச்சு. அப்படிதானே? சோ இந்த எலமெண்ட்ட நான் இங்க என்ன பண்ண போறேன்? மூவ் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? பொசிஷன் வந்துட்டு ரிலேட்டிவ்னு குடுத்தாதான், அந்த எலமெண்ட்ட நான் மூவ் பண்ண முடியும். அப்படிதானே? ஒரு எலமெண்ட்ட ஒரு இடத்துல இருந்து டாப், லெஃப்ட், ரைட்ன்னு மூவ் பண்ணா, அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் குடுக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒட்டுமொத்தமா இந்த பட்டனுக்கே நான் பொசிஷன் ரிலேட்டிவ்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? இந்த ஓவரால் இந்த பட்டனே இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகும். ஆனா எனக்கு என்ன ஆகணும்? அந்த உள்ள டெக்ஸ்ட் மட்டும் மூவ் ஆகணும். சோ அதனாலதான் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி அந்த லெட்டர மட்டும் அந்த வேர்ட மட்டும் நான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்துருக்கேன். டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் இது சொன்னேன் இல்லையா? சோ உங்களுக்கு வந்து ஒரு எலிமெண்ட் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும்ங்கிறத நீங்க கொஞ்சம் ஒவ்வொன்னா யூஸ் பண்ணி பார்த்து தான் செக் பண்ணணும். ஓகே. நம்ம இப்ப இன்லைன் பிளாக்னு ஃபர்ஸ்ட் குடுத்து எஃபெக்ட்லாம் பார்த்துட்டு, டிஸ்ப்ளேவ வேற மாதிரி மாத்தி பார்ப்போம். அப்ப என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது?
டிரான்சிஷன். இங்கதான் நம்ம டிரான்சிஷன் யூஸ் பண்றோம். ஓகேவா? டிரான்சிஷன் எதுக்கு அப்படின்னா, இங்க நம்ம ஏதோ ஒரு அனிமேஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணது டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்ம் வேற, டிரான்சிஷன் வேற. டிரான்ஸ்ஃபார்ம் ஜஸ்ட் ஒரு எலமெண்டோட பொசிஷனை A to B ஏதோ ஒரு இடத்துக்கு நீ மூவ் பண்ற அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவேன். அதே டிரான்சிஷன்னா என்னன்னா, ஒரு அனிமேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த அனிமேஷன் ஸ்மூத்தா நடக்கணும். அப்படிதானே? அப்பதான் பார்க்க நல்லா நீட்டா இருக்கும். சோ அந்த அனிமேஷனை ஸ்மூத்தா நடக்கிறதுக்கு தான் இந்த டிரான்சிஷன் யூஸ் ஆகுது. 0.5 செகண்ட்ஸ் அப்படின்னா அந்த செகண்ட்ஸ்க்குள்ள அது வந்து ஸ்மூத்தா நடக்க வைக்கும். ஓகேவா? டிரான்சிஷன் 0.5 செகண்ட். நம்ம என்ன அனிமேஷன் யூஸ் பண்ணாலும் அங்க வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டிரான்சிஷன் அனிமேஷன் யூஸ் பண்ணிட்டா நம்ம டிரான்சிஷன் யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, அப்பதான் அந்த அனிமேஷன் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும். சோ அதனால இங்க டிரான்சிஷன் கொடுத்திருக்கேன். ஏன்னா அந்த எலமெண்ட் வந்து இங்க மூவ் ஆகுறது ஸ்மூத்தா மூவ் ஆகணும். ஓகே, சோ அதனால அங்க டிரான்சிஷன் கொடுத்திருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நமக்கு வந்துட்டு அந்த வேர்டு கிட்ட ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருந்துச்சா? சோ இந்த ஆரோ மார்க் சிம்பிளா இங்க கொடுத்திருக்கேன் நான் ஸ்பான் டேக்குள்ள கொடுக்கல. ஆனா அது எப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு யூனிகோட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நோட் பண்றதா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிகோட் கேரக்டர் அப்படின்னா அது டிஃபால்ட்டா இருக்கும். ஓகேவா? அந்த வெப் டெவலப்மெண்ட் சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த ஆக்சஸ் பண்றதுக்கு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம அதை ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அது வந்து அந்த யூனிகோட் கேரக்டர் எதுக்கு அடுத்து இருக்கு? அந்த ஹவர் எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கு. அப்படிதானே? அந்த ஹவர் எலமெண்ட்டுக்கு அடுத்தாலதான் அந்த யூனிகோட் கேரக்டர் வந்துச்சு. நெக்ஸ்ட் இருக்கு. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்பான் கோலன் ஆஃப்டர். இந்த ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த இது யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப இந்த எலமெண்ட்டுக்கு அடுத்துதான் எனக்கு இந்த யூனிகோட் கேரக்டர் வரணும். ஸோ ஸ்பானுக்கு ஆஃப்டர், ஸ்பானுக்கு அடுத்து எனக்கு அந்த கேரக்டர் வரணும் அப்படின்னா ஸ்பான் ஆஃப்டர் கோலன் போட்டு இப்படி நம்ம ஹவர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஆஃப்டரும் ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டினா எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் நியரஸ்ட் பொசிஷன்ல நமக்கு ஏதோ ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும். எய்தர் அந்த மாதிரி யூனிகோட் கேரக்டர் யூஸ் பண்ணணும், ஆர் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும், ஆர் ஏதாவது எலமெண்ட்டை மூவ் பண்ணணும். ஒரு அப்படின்னா நம்ம வந்து ஆஃப்டர், இந்த ஹவருக்கு ஆஃப்டர் எனக்கு ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படிங்கறனால ஆஃப்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ நான் என்ன சொன்னேன், அந்த யூனிகோட் கேரக்டரை கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அந்த யூனிகோட் கேரக்டரை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு நம்ம அந்த கலர்ஸ்ல வந்துட்டு பார்ப்போம் இல்லையா? 00 விவி அப்படின்னு நம்ம ஆக்சஸ் பண்ணிருக்கோம். இது எங்க போய் நீங்க சர்ச் பண்ணலாம்னா கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம். யூனிகோட் கேரக்டர்ஸ்னு அடிச்சீங்கன்னா சோ இந்த மாதிரி 00 விபின்னு இருக்கிற மாதிரி நிறைய நம்பர்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்கோம். சோ நீங்க அதை எடுத்துட்டு வந்து இங்க வந்து போட்டு அந்த ஸ்பெசிபிக் கேரக்டர் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ அதான் கண்டென்ட்டுக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பொசிஷன். இப்போ வந்து என்னது அப்படின்னா, இங்க இந்த எலமெண்ட்டுக்கு ரிலேட்டிவ்னு கொடுத்தோம். வெயிட் அ மினிட், அது அப்ளை ஆகும். வெயிட் அ மினிட். சோ வந்துட்டு இங்க வந்துட்டு அந்த எலமெண்ட்டுக்கு என்ன கொடுத்தோம் நம்ம? சரி, நான் வந்து இங்க ஸ்லாஷ மாத்தி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, இந்த வந்துச்சா? சோ ஸ்லாஷ மாத்தி கொடுத்ததுனால அது அப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி கேரக்டர் வந்துச்சு. உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆரோ மார்க் வந்துடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆரோ மார்க்க, இது ஆரோ மார்க் எங்க இருக்கு? ஸ்பான் டேக் உள்ள இருக்கு ஆரோ மார்க். ஓகேவா? வித்தின் த ஸ்பான் டேக் உள்ளதான் இந்த ஆரோ மார்க் மூவ் ஆகும். ஓகே, ஹவர் அப்படி கிடையாது. ஹவர் வந்துட்டு இந்த பட்டனுக்குள்ள அது மூவ் ஆகணும். பட் இந்த ஆரோ மார்க்குங்கிறது அந்த ஸ்பான் டேக்குள்ள அது மூவ் ஆகணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பொசிஷன் அப்சல்யூட் கொடுப்போம். அப்படிதானே? ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு பேக்ரவுண்டுக்குள்ள அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா பொசிஷன் என்ன கொடுப்போம்னா அப்சல்யூட். சோ இங்க வந்துட்டு பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா, இப்போ வந்து அது வந்துட்டு விசிபிளா இருக்கு அப்படிதானே? எனக்கு ஆனா எப்போ விசிபிளா இருக்கணும்? ஜஸ்ட் அது வந்து நான் ஹவர் பண்ணும்போது தான் அது விசிபிள் ஆகணும். இந்த ஏரோ மார்க் வரணும். மத்த டைம்ல என்ன ஆகணும்? எனக்கு வெறும் இந்த ஹவர்ங்கிற வேர்டு மட்டும் தான் எனக்கு வேணும். அப்படின்னா இங்க தான் நம்ம ஒப்பேசிட்டி யூஸ் பண்ணுவோம். ஒப்பேசிட்டி வந்துட்டு கம்மியாக கம்மியாக என்ன ஆகும்? நமக்கு வந்துட்டு அந்த எலமெண்ட் காணாம போயிரும். அப்படிதானே? டிரான்ஸ்பரண்டா மாறிடும். இப்ப இந்த எலமெண்ட் வந்துட்டு என்ன ஆயிரும்? மறைஞ்சிரும். சோ அதனால நான் இங்க என்ன குடுத்திருக்கேன்? ஒப்பேசிட்டி இனிஷியலா அதோட ஒப்பேசிட்டி 0ன்னு குடுத்திருக்கேன். அது வந்து மறைஞ்சிருக்கும். சோ ஹைட்டா இருக்கும். ஓகே. அடுத்து டாப்ல இருந்து
0. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ அந்த எலமெண்ட் வந்துட்டு இது டாப் 0 குடுக்கலனாட்டி அது ஒரு மாரி தான் இருக்கும். பட் சொல்றேன். எப்போதுமே டாப் 0 எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இந்த எலமெண்டோட அலைன் ஆயி வரணும். அது கொஞ்சம் கீழயோ, இந்த ஹவருக்குன்னா, ஹவருக்கு நேரா அந்த எலமெண்ட் வந்தா தான் நமக்கு பார்க்க நீட்டா இருக்கும். சோ அந்த மாரி வர்றதுக்காண்டி டாப் 0 அந்த மாரி குடுப்போம். ஓகேவா? அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த எலமெண்ட் வந்துட்டு நமக்கு எப்படி இருந்துச்சு? இந்த ஹவர ஒட்டி இருந்துச்சு. நம்ம இங்க ஒபேசிட்டி 0ன்னு குடுக்காம, இப்போதைக்கு குடுக்க வேண்டாம். ஓகேவா? ஒபேசிட்டி 0ன்னு குடுக்காம, சோ இனிஷியலா எப்படி இருந்துச்சுன்னா, இத ஒட்டி இருந்துச்சு. நான் ரைட்டு -20 பிக்சல்னு குடுத்துருக்கேன். ஏன் குடுத்துருக்கேன்? ஏன்னா நமக்கு அந்த எஃபெக்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்துட்டு அது தள்ளி தான் இருக்கு. அப்படிதானே? அது ஹவர விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு. சோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு தள்ளி தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரைட்டு -20 பிக்சல். ஏன் -20 பிக்சல்னு குடுத்துருக்கேன்னா, இதுதான் இதான் அதோட ரைட். ஓகே. இதான் அதோட ரைட். ரைட்ல இருந்து -20 பிக்சல்ங்கும்போது அது ஆப்போசிட் சைட்ல மூவ் ஆகும். ஓகேவா? சோ அப்படி மூவ் ஆகும்போது அங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கேப் கிரியேட் ஆகும். ஓகே. அதனால -20 பிக்சல்னு குடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கேயும் டிரான்சிஷன் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா, அந்த எலமெண்ட் ஸ்மூத்தா மூவ் ஆகுறதுக்காண்டி. ஓகே. அந்த யூனிகோட் கேரக்டர் ஸ்மூத்தா மூவ் ஆகணுங்கிறதுக்காண்டி 0.5 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டிரான்சிஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஒபேசிட்டியை வந்துட்டு கமாண்ட ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஓகே. ஓகே. இப்ப அந்த எலமெண்ட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா அத வந்து மறைச்சு வச்சிருக்கோம். ஒபேசிட்டி 0 குடுத்து மறைச்சு வச்சிருக்கோம். எப்ப அது வந்துட்டு நமக்கு விசிபிளா இருக்கணும் அப்படின்னா, ஹவர் பண்ணும்போது. ஏ பட்டன் டாட் பட்டன். ஓகே. ஹவர் ஆகும்போது என்ன ஆகணும்? ஹவர் ஆகும்போது தான் எனக்கு வந்துட்டு அந்த பட்டன் வந்து சாரி அந்த யூனிகோட் கேரக்டர் விசிபிளா இருக்கணும். சோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹவர் ஆகும்போது அந்த ஸ்பேன் எப்படி பிஹேவ் பண்ணணும்? அதாவது இந்த ஹவர் வந்துட்டு, அந்த ஹவர் இங்க எப்படி பிஹேவ் பண்ணிருக்கு? அப்படின்னா, கொஞ்சம் இந்த லைன் ஓகே. ரைட் சைடு கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. சாரி லெஃப்ட் சைடு கொஞ்சம் மூவ் ஆயிருக்கா? அந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் மூவ் ஆகுதா? சோ அந்த மாதிரி அந்த ஹவர் கேரக்டர் ஹவர்ங்கிற அந்த வேர்ட் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் மூவ் ஆகணும். சோ அதனால ஜஸ்ட் ஸ்பேன் டேக்னா என்ன வரும்? அந்த ஹவர் மட்டும் வரும். சோ அந்த ஹவர் மட்டும் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ரைட் சைட்ல இருந்து பேடிங் ரைட் சைட்ல இருந்து அதாவது இதுதான் ரைட் ஓகேவா? ரைட் சைட்ல இருந்து ஒரு 25 பிக்சல் இந்த இத இப்படி மூவ் ஆகணும். கொஞ்சம் இப்படி மூவ் ஆகணும். சோ அதனால ஹவர் ஆகும்போது பேடிங் ரைட் வந்துட்டு 25 பிக்சல் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பட்டன் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மறைச்சு வச்சிருக்கோம்ல, அந்த யூனிகோட் கேரக்டர். சோ அத வந்துட்டு இப்ப எனக்கு வந்து ஹவர் ஆகும்போது என்ன ஆகணும்? அது வந்துட்டு எனக்கு விசிபிளா தெரியணும். ஓகே. சோ அப்ப நான் இங்க என்ன குடுக்குறேன்னா, ஹவர் ஸ்பேன் ஸ்பேனுக்கு ஆஃப்டர் ஸ்பேன் ஆஃப்டர்ல தானே அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ ஸ்பேன் ஆஃப்டர் ஆக்சஸ் பண்ணி அந்த கேரக்டரை வந்துட்டு விசிபிளா காட்டணும். விசிபிளா காட்டணும்னா இங்க என்ன பண்ணணும்? ஒபேசிட்டி அங்க 0 குடுத்த ஒபேசிட்டிய இங்க 1ன்னு மாத்திரணும். ஓகேவா? 1ன்னு மாத்திட்டோம்னா இப்ப என்ன ஆயிரும்? அது வந்து விசிபிள் ஆயிரும். ஓகே. அண்ட் தென் ரைட்ல இருந்து இப்ப என்ன ஆயிரணும்? எனக்கு 0 ஆயிரணும். -20 பிக்ஸ் 25 20 -20 பிக்சல்ல இருந்தோம். குடுத்தோனே இங்க ரைட் நம்ம 0 ஆக்குனோம்னா, அந்த அந்த யூனிகோட் கேரக்டர் கொஞ்சம் மூவ் ஆகும். ஓகேவா? அந்த மூவ் ஆகுறது பார்க்குறப்போ ஒரு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகும். ஓகே. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஓகே. சோ இப்போ நமக்கு எஃபெக்ட் தெரியுதா? சோ இனிஷியலா அது இங்க இருந்தது. நம்ம ரைட் 0ன்னு குடுக்கும்போது அது என்ன ஆகுது? கொஞ்சம் மூவ் ஆகுற மாரி இருக்கு. அப்படிதானே? 25 பிக்சல்ங்கும்போது கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. சோ நம்ம இங்க குடுக்கும்போது 0 பிக்சலுக்கு வந்துருது. அதுக்கப்புறம் சோ அது பார்க்கறதுக்கு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது. ஓகே. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு எல்லாம் அதோட ஸ்டைல் அப்படியே அப்ளை பண்ணோம். அண்ட் தென் இந்த ஹவருக்கு மட்டும் ஸ்பேன் டேக்ல அது எப்படி ரிலேட்டிவா இருக்கணும். அப்புறம் அதோட டிரான்சிஷன் வந்துட்டு 0.5 செகண்ட்ஸா இருக்கணும். கர்சர் பாயிண்டர் அத மட்டும் கிளிக் பண்ணும்போது கர்சர் பாயிண்டர் வந்துட்டு அந்த ஆரோ சிம்பிள் வரணும்னு நம்ம கிரியேட் பண்ணோம்.
அடுத்து அந்த யூனிகோடு கேரக்டர் அது எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டைல் டேக் கிரியேட் பண்ணோம். அண்ட் தென் ஹவர் ஆகும்போது எனக்கு அந்த ஹவர்ங்கிற வேர்ட் ஒரு 25 பிக்சல் மூவ் ஆகணும். அதே டைம்ல அந்த யூனிகோடு கேரக்டர் ஒபேசிட்டி இங்க 0ன்னு கொடுத்து ஹிட் ஆயிருக்கிறது இங்க வந்துட்டு ஓப்பனா எல்லாருக்கும் விசிபிளா தெரியணும். ஓகேவா? அதுக்கு ஒபேசிட்டி 1ன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த -20 பிக்சல இங்க ரைட் வந்து 0ன்னு கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மூவ் ஆகுற எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் பட்டன் போலாமா? போலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா ரிப்பல் எஃபெக்ட். ஓகேவா? ரிப்பல் எஃபெக்ட் இதை விட கொஞ்சமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே இருக்கும். சரி, ஓகே, நான் முடிஞ்ச லெவலுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? சொல்றேன். ஸோ அண்ட் தென் ரிப்பல் எஃபெக்ட்டுக்கு என்ன அப்படின்னா இங்க வந்துட்டு இந்த ஆஃப்டர்னு யூஸ் பண்ணோமா? ஓகே, இதை வந்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிப்பிள் எஃபெக்ட்டுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா இப்படி கிளிக் ஆன உடனே ஒரு ஃபிளாஷ் மாதிரி நமக்கு வந்துட்டு அடிச்சுட்டு போச்சு இதுதானே? ஸோ அந்த ஃபிளாஷ் மாதிரி ஒரு கிரியேட் பண்றதுக்கு இந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஓகே ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றோம். இங்கேயும் அந்த ஆஃப்டர் இதை யூஸ் பண்றோம். அந்த ஆஃப்டர் டேக்னா என்னன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்டைல். நம்ம இப்போ வந்துட்டு யூனிகோட் கேரக்டர் இங்க யூஸ் பண்ணோம். இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்? ரிப்பிள் எஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஆஃப்டர்ல தான் நம்ம என்ன ஸ்டைல் யூஸ் பண்ண போறோம், என்ன அனிமேஷன் யூஸ் பண்ண போறோமோ அதை டிஃபைன் பண்ணுவோம். அதை டிஃபைன் பண்ணி வச்சுட்டு ஹவர்ல வந்துட்டு அந்த ஆஃப்டரை ஆக்சஸ் பண்ணி அந்த எஃபெக்ட கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ இனிஷியலா என்ன எஃபெக்ட் எனக்கு வேணுங்கிறதுக்கு நான் அந்த ஹவர்ல அந்த ஆஃப்டர்ல தான் நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இனிஷியலா எனக்கு இங்க யூனிகோட் கேரக்டர்ஸ்லாம் வேண்டாம். ஜஸ்ட் அந்த ரிப்பிள் எஃபெக்ட் மட்டும் தான் வேணும். ஸோ கண்டென்ட் என்ன கொடுத்துக்கலாம்? நன் இந்த மாதிரி கொடுத்தனா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். எந்த கண்டென்ட் எனக்கு வேண்டாம். ஆனா பேக்ரவுண்ட் கலர் மட்டும் எப்படி மாறணும் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு ரெட்ல மாறணும். ஓகே, எனக்கு ஆரஞ்சு ரெட்டா பேக்ரவுண்ட் கலர் மாறணும். ஓகே, அப்புறம் டிஸ்பிளே இப்ப என்னது எனக்கு பிளாக். டிஸ்பிளே பிளாக் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதோட பிளேஸ்ல அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். அதோட ஹைட்டு டாப் டாட்டம் இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் டிஸ்பிளே பிளாக்னு ஒன்று கொடுக்குறோம். அண்ட் தென் எனக்கு அது எப்படி அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்துட்டு வித்தின் அந்த பட்டனுக்குள்ளதான் அந்த எஃபெக்ட் நடக்கணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்தாதான் அந்த பட்டனுக்குள்ள எனக்கு அந்த எஃபெக்ட் கிரியேட் ஆகும். ஓகே, அப்ப இங்க பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பட்டனுக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்கணும். ஓகே, பொசிஷன் ரிலேட்டிவ் இங்க வந்து எப்படி கொடுத்தோம்னா அந்த ஸ்பேனுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு அந்த யூனிகோட் கேரக்டருக்கு பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்தோம். இங்க அந்த பட்டனுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டு அந்த பட்டனுக்குள்ள உள்ள அந்த ரிப்பிள் எஃபெக்ட்டுக்கு பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுக்குறோம். அந்த பட்டனுக்கு விதின் அந்த பட்டனுக்குள்ளதானே நமக்கு அந்த ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. சோ அதனால சோ அந்த ரிப்பிள் எஃபெக்ட் எப்படி கிரியேட் ஆகும்னா பேடிங் டாப்ல இருந்து ஒரு 300%. ஓகே, இங்க ஏன் நான் 300% வழக்கமா ஒரு 100%க்குள்ளதான் நம்ம கொடுப்போம். 50, 70 ஏன் இங்க 300% கொடுக்கும் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்பிள் எஃபெக்ட் ஓவரால் அந்த பட்டனையே ஆக்கிபை பண்ணி வந்துச்சு. ஓகே, உங்களுக்கு ரிட்டர்ன் பார்க்க முடியுமா? ஓகே, ஃபுல்லா ஆக்கிபை ஆச்சா? சோ அந்த மாதிரி ஆக்கிபை ஆகுறதுக்கு தான் நம்ம இங்க வந்துட்டு அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்துட்டு 300% கொடுக்குறோம். ஓகேவா? இங்க வந்துட்டு நமக்கு சட்டுன்னு வந்துட்டு அந்த ரிப்பிள் எஃபெக்ட் அப்ளை ஆயிடுச்சு. சோ அதனால உங்களுக்கு தெளிவா தெரியல. அதாவது அது டாப்ல இருந்து சின்னதா இருந்துச்சு. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போயிட்டு இப்படி பெருசா மாறிட்டு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேடிங் டாப்ல இருந்து என்ன இருக்கணும் அப்படின்னா 300% இருக்கணும்.
அப்புறம் பேடிங் லெஃப்ட்ல இருந்து எப்படி இருக்கணும்னா 350% அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஓகேவா? அப்பதான் அந்த ரிப்பிள் எஃபெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அது எண்டிங் வரைக்கும் அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு கிரியேட் ஆகும். ஓகே. சோ அந்த எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த 4 லைன். ஓகேவா? மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப். அது எப்படி பிஹேவ் பண்ணணும்? மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து எப்படி அப்படின்னா -20 பிக்சல் -20 பிக்சல் குடுக்குறோம். ஏன் அப்படின்னா, இப்ப -20 பிக்சல் குடுத்துட்டா, ஆ -20 பிக்சல் குடுத்துட்டு நம்ம இங்க நாட் இம்பார்ட்டன்ட்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். இந்த நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மத்த ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்றோம்ல, பேடிங் டாப், லெஃப்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, இந்த மார்ஜின் லெஃப்ட் ஒழுங்கா அப்ளை ஆகாம இருக்கக்கூடாது. ஒழுங்கா அப்ளை ஆகணும். அதனால இந்த நாட் இம்பார்ட்டன்ட்ங்கிறது குடுத்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்ளை ஆகும். சோ அதனால தான் இந்த -20 பிக்சல் நாட் இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம். ஓகேவா? சோ அடுத்து மார்ஜின் டாப்ல இருந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, -120%. ஓகே. இந்த 4 லைன் எதுக்கு அப்படின்னா, அந்த ரிப்பிள் எஃபெக்ட்க்கு. ஓகேவா? சோ இது வந்துட்டு இங்க ஏன் 300 குடுத்துருக்கோம், 350 குடுத்துருக்கோம். பெர்சன்டேஜ் ஏன் அதிகமா இருக்குன்னு கேட்டா, சோ அதுக்கு பதில் இருக்கு. ஏன்னா, நமக்கு வந்துட்டு அந்த ஓவரால் அந்த பாக்ஸே நமக்கு ஆக்கியூபை பண்ணணும். சோ அதனால இங்க பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்கோம். சோ இது வந்துட்டு இந்த ரிப்பிள் எஃபெக்ட்க்கு வந்து நீங்க தான் ஒவ்வொரு பெர்சன்டேஜா குடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி குடுத்தா எப்படி இருக்கு? இந்த மாதிரி குடுத்தா எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்து, நம்ம இந்த மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ இது வேணா நீங்க வந்து டிஃபால்ட்டா நினைவு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும்னா, இந்த 4 லைன்ஸ் கோட் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி குடுத்தா தான் நமக்கு ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் ஆகும். ஓகே. அண்ட் தென் இனிஷியலா அது வந்துட்டு அங்க அங்க குடுத்த மாதிரி தான். அந்த ஆஃப்டர்ல உள்ளது இனிஷியலா 0ல குடுத்துருப்போம். ஹைட் ஆகியிருக்கணும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம், இல்ல ஹவர் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு நடக்கணும். ஓகே. அது வந்துட்டு நமக்கு விசிபிளா ஆகணும். அதனால அப்படி குடுத்துருக்கோம். ஒபாசிட்டி 0 குடுத்துருக்கோம். இப்ப வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம்? டிரான்சிஷன் 0.5 குடுப்போம். ஏன்னா, அந்த எஃபெக்ட் வந்து ஸ்மூத்தா நடக்கிறதுக்கு. ஆனா, இங்க ஒரு வார்த்தைய எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும். ஆல்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணணும். ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம அங்கலாம் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டைல். ஜஸ்ட் ரைட்ல இருந்து மூவ் பண்ணியிருப்போம். அப்படிதானே? இந்த டாப்ப கனெக்ட் பண்ணாதீங்க. ரைட்ல இருந்து மூவ் பண்ணியிருப்போம். கன்டென்ட் குடுத்துருப்போம் அவ்வளவுதான். பட் இங்க பேடிங் டாப்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கோம். மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப்ன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி வச்சிருக்கோம். சோ எல்லா எஃபெக்ட்டுமே எனக்கு ஸ்மூத்தா நடக்கணும் அப்படிங்கிறதுனால, ஆல் 0.5 எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. சோ நீங்க மோர் தென் 1க்கு மேல ஏதோ ஒரு அந்த எலமெண்ட்ட மூவ் பண்றீங்க, எதுவும் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து என்ன குடுக்கணும்? டிரான்சிஷன்ல ஆல் குடுக்கணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு, எனக்கு வந்து இந்த எஃபெக்ட் எப்போ வரணும் அப்படின்னா, ஹவர் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல, கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வரணும். சோ அதனால நான் என்ன பண்றேன்? ஆக்டிவ் குடுக்குறேன். ஓகே. சோ ஆக்டிவ்ல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன எஃபெக்ட் நடக்கணும்? அந்த ஆஃப்டர்ல குடுத்திருக்க அந்த எஃபெக்ட் நடக்கணும். சோ ஆக்டிவ் ஆஃப்டர். ஓகே. ஆஃப்டர்ல குடுத்திருக்கிறது நடக்கணும். சோ பேடிங் 0, மார்ஜின் 0. ஒபாசிட்டி வந்துட்டு என்ன குடுக்கணும்? ஓகே. நான் இது பண்ணாம எப்படி இருக்குன்னு பாப்போமா? ஒரு நிமிஷம். அந்த ஒபாசிட்டி 0 விட்டுருக்காங்க. எதுவுமே தெரியல அப்படிதானே? சோ இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இனிஷியலா இப்படிதான் இருக்கும். சோ நம்ம இங்க இது குடுத்ததுக்கு அப்புறம் தான் எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் டிரான்சிஷன் ஏன் 0 ஆக்கியிருக்கேன்னு தெரியுதா? ஏன்னா, எனக்கு அந்த எஃபெக்ட் எப்படி நடந்துச்சு? ரொம்ப ஸ்பீடா, ஃபாஸ்ட்டா நடந்துச்சு. ஸ்மூத்தா நடக்கல. ஃபாஸ்ட்டா நடந்துச்சு. சோ அதனால ஓகே.
புரிஞ்சுதா? ஏன் 300% குடுத்தோன்னு? சோ இந்த பேடிங் லெஃப்ட்ல இருந்து 300% குடுக்கும்போது தான், அந்த பட்டன தாண்டி அந்த எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. எவ்வளவு தூரம் கிரியேட் ஆகுதுன்னு உங்களால பார்க்க முடியுது அப்படிதானே? இவ்வளோ தூரம் அது கிரியேட் ஆகுது. ஓகே. சோ அதுக்கு தான். அதுக்கு தான் நம்ம வந்து பேடிங் 300% குடுத்தோம். ஓகே. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, பேடிங் 0, மார்ஜின் 0 ஏன் குடுத்துருக்கோம்னு தெரியுதா? ஏன்னா, நீங்க அந்த எஃபெக்ட் நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா இதோட எண்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படிதானே? இந்த பட்டனோட இந்த எண்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ மார்ஜின் 0ன்னு குடுக்க போய் தான் என்ன ஆகுதுன்னா, இந்த எண்டுல இருந்து ஆரம்பிக்குது. இல்லன்னா என்ன ஆகும்? தள்ளி ஆரம்பிக்கும். சோ அப்ப பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது. சோ பேடிங் 0, மார்ஜின் 0ன்னு குடுக்கும்போது, கரெக்ட்டா இந்த எண்டுல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த எஃபெக்ட். சோ அதனால தான் பேடிங் 0, மார்ஜின் 0 நம்ம குடுக்குறோம். ஓகே. அண்ட் தென் இந்த டிரான்சிஷன் 0ன்னு குடுக்கறனால ஸ்மூத்தா நடக்காம கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடக்குது. சோ அத ஒரு 0.5 செகண்ட்ஸ் குடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அது வந்துட்டு மேலேருந்து கீழ வந்துட்டுருக்கு. ஓகே. சோ சோ அந்த எஃபெக்ட் நல்லா இல்ல. சோ இதுவும் ஒரு எஃபெக்ட் தான். பட் அந்த எஃபெக்ட் நல்லா இல்ல. சோ அதனால நம்ம வந்துட்டு 0 0 குடுக்குறோம். ஓகே. 0 செகண்ட்ஸ்ன்னு குடுக்குறோம். குடுத்துட்டு இப்போ இப்போ வந்து இந்த மாரி டிரான்சிஷன் அப்ளை பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் ஒண்ணும் இல்ல. நம்ம நார்மலா பட்டனுக்கு அப்ளை பண்ணியிருக்க மாரி எஃபெக்ட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்துட்டு என்ன ஆகுது அப்டின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இதுல ஒரு விஷயம் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓவர்ஃப்ளோ ஓவர்ஃப்ளோ ஹிடன் குடுத்து பார்க்கலாம். ஓகே. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ம். சோ, நம்ம வந்துட்டு இங்க எஃபெக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா இங்க இப்படிதான் அப்ளை பண்ணோம். ஆனா, ஓவர்ஃப்ளோ ஹிடன்ங்கிறபோது, இந்த பட்டன விட ஓவர்ஃப்ளோ ஆயி போயிட்டு இருந்துச்சு. இவ்ளோ தூரத்துக்கு அது வந்துட்டு அப்ளை ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா, எனக்கு என்ன ஆகணும்? இந்த பட்டனுக்குள்ள தான் அப்ளை ஆகணும். அப்படிதானே? இந்த மாதிரி தான் நமக்கு எஃபெக்ட் வேணும். உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பார்க்க முடியுதுன்னு நெனைக்கிறேன். சோ, இந்த மாதிரி எஃபெக்ட் வேணுங்கிறதுனால, நான் என்ன பண்ணேன்னா, ஓவர்ஃப்ளோ ஹிடன் குடுத்த உடனே, நமக்கு வந்து இவ்ளோ பெருசா எஃபெக்ட் இல்லாம, இங்க உள்ள மட்டும் எஃபெக்ட் அப்ளை ஆச்சு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இமேஜ் ஒரு பட்டனுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த பட்டன் ஆஃப்டர்ல அந்த இந்த 4 லைன் கோட் வந்துட்டு அந்த ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்காண்டி. ஓகேவா? சோ அந்த ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்காண்டி ஒரு செட் ஆஃப் கோட எழுதி ஆ அண்ட் தென் அத வந்து இனிஷியலா ஹைட் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு அடுத்து அது கிளிக் ஆனதுக்கு அப்புறம் அந்த பட்டனோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் அந்த வந்துட்டு அந்த எஃபெக்ட் ஆரம்பிக்கணும். அதனால பேடிங் 0, மார்ஜின் 0ன்னு குடுத்திருந்தோம். ஒபேசிட்டி வந்துட்டு 1ன்னு குடுத்தப்போ தான் அது வந்து அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு விசிபிள் ஆச்சு. டிரான்சிஷன் 0 குடுத்து அந்த எஃபெக்ட்ட கொண்டு வந்தோம். ஸ்பீடா கொண்டு வர மாரி கொண்டு வந்தோம். அண்ட் தென் ஓவர்ஃப்ளோ ஹிடன் குடுத்தப்போ, அந்த பட்டன விட ஓவர்ஃப்ளோவா ஆயிட்டு இருந்துச்சு. ஏன்னா, நம்ம இங்க வந்து 300% 350% குடுக்கும்போது பட்டன விட ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா, நம்ம அவ்வளவு அதிகமா தான் பெர்சன்டேஜ் குடுக்கணும். அப்பதான் அந்த ஃபுல்லாவே கவர் ஆகும். இல்லன்னா என்ன ஆகும்னா, அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இங்கோட முடிஞ்சிரும். இவ்வளவுதான் வரும். ஃபுல்லா இந்த பட்டன் ஃபுல்லா இப்ப கவர் ஆகுற மாரி ரிப்பிள் எஃபெக்ட் கவர் ஆகாது. அதனால பெர்சன்டேஜ் அதிகமா குடுத்துட்டு, அண்ட் தென் ஓவர்ஃப்ளோ ஹிடன் குடுத்தோம். உங்களுக்கு இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். சோ நமக்கு நான் நெனச்ச மாதிரியவே நமக்கு இந்த விக்கில் பார்க்க டைம் இல்ல. ஓகே. சோ 3 பட்டன்ஸ். சோ சிம்பிள் தான். பார்க்க பெரிய எஃபெக்ட் மாரி இருக்காது. பட் ஒவ்வொரு லைன் கோடையும் நம்ம புரிஞ்சு புரிஞ்சு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ வந்துட்டு இப்போ இது 3த்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? 8 மினிட்ஸ் தான் இருக்கு. இந்த டைம்ல நம்மளால அத பார்க்க முடியாது விகில். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம் விகில. இப்போ நீங்க இந்த 3 பட்டன் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே மேம். ட்ரை பண்றேன். ம்.
அனன்யா நீங்க எத பண்ணிட்டு இருக்கீங்க? பட்டன் லாஸ்ட்டா நம்ம பார்த்தா ஒரு பட்டன் பண்ணா கூட ஓகே தான். பண்ணிட்டேன் மேம். லாஸ்ட்டாக பண்ணிட்டீங்களா? பண்ணது. ஆ ஓகே. காமிங்க. ஓகே. ஆ அனிமேஷன் ஒழுங்கா கிரியேட் ஆகுதுல? ஒரு நிமிஷம் திருப்பி பண்ணுங்க. கோட் போங்க. ம். ஓகே, ஓகே. சூப்பர். நீங்க மத்த 2ம் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? பண்ணும்போதே? இல்லை, இது மட்டும் தான் பண்ணேன் மேம். ஓகே. இதுவே வந்துட்டு இதான் உங்களுக்கு புதுசா இருக்கும். நீங்க வேணா அந்த மினி யூனிகோடு கேரக்டர் நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஓகே அத பண்ணுங்க. ஓகேவா? பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இல்ல கோட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கான டாபிக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே. நாளைக்கு வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், மீடியா கொரீஸ் பார்க்க போறோம். ஸோ மீடியா கொரீஸ் தான் ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் மீடியா கொரீஸ். ஸோ அனிமேஷன் பார்த்துட்டு அத பார்ப்போமா? இல்ல ஃபர்ஸ்ட் அத பார்த்து முடிச்சுட்டு, இல்லன்னா இந்த அனிமேஷன் நீங்க ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு ஒரு டைப் தான். லைக் இந்த இந்த மாதிரி பட்டன் கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி பட்டன் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டைப் தான். ஸோ நம்ம வந்துட்டு உங்களோட சஜஷன்லயே சொல்லலாம். நாளைக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், மீடியா கொரீஸ் அத பார்த்துட்டு, மெயினான டாபிக் அத பார்த்துட்டு, அனிமேஷன டைம் இருந்தா பார்க்கலாமா? இல்ல எடுத்த உடனே நாளைக்கு அனிமேஷன் பார்த்துட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? ஆ ஓகே. சரி வந்துருச்சு. ஓகே. ம். அப்ப நாளைக்கு நான் அந்த அனிமேஷன்ஸ் முடிச்சுட்டு அத முடிச்சுட்டு எவ்வளோ டைம் இருக்குதோ அதுக்குள்ள பார்க்கலாம். ஓகேவா? ம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. 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 நீங்க மத்த 2ம் வீட்ல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா நாளைக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ. தேங்க்யூ.